இன்னைக்கு வீரா எபிசோடில் குவாலிட்டி மட்டமான துணியை கொடுத்ததா சொல்லி ஒரு கஸ்டமர் வந்து கடையில் கேட்குறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேலே ரொம்பவுமே கோவமாக அவங்க அப்பா இருக்காங்க. கண்மணியும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு கார்த்தி வந்து கெட்டவன், அவனை பிஸ்னஸில் இனிமேல் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கார்த்திகிட்ட அவங்க அப்பா ஒன்றுமே கேட்காம நீ எதுவும் பேசாத, நீ பண்ணது அத்தனை தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவனை பேச விடாமல் இவரே பேசி திட்டிகிட்டே இருக்காங்க. அதுதான் சாக்காடுன்னு சொல்லிட்டு கண்மி இருந்துட்டு சொந்த கடையிலே ஊழல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே கார்த்தி, இதுதான் நீ எம்பிஏ எல்லாம் படித்ததுக்கான அழகா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்திக்கு கோவம் வந்து அண்ணி நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரனுக்கு கார்த்தி பேசுகிறத கேட்டு கோவம் வந்து ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. நீ பண்ணினதுக்கு இது இல்லாமல் இப்போ எடுத்து வேற பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் கொடுத்த துணி இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க அப்பா எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கார்த்திக்கு ரொம்பவுமே கோவம் வந்து கடையை விட்டு வெளியே போயிடுறாங்க. வீரா இருந்துட்டு மாமா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், கார்த்திகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எதுவுமே உருப்படியாக பண்ண மாட்டேங்கிறான், அவனை படிக்க வச்சதே வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு கார்த்திக் கண்டிப்பாக காரணம் இல்லை, வேற யார் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேங்க மாமா அப்படின்னு சொல்கிறா வீரா. குவாலிட்டி இல்லாத துணியை கொடுத்த கஸ்டமரை மறுபடியும் வீரா கூட்டிகிட்டு வராங்க கடைக்கு. கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு நான் ஏதாவது காம்பன்சேஷன் பண்ணி எங்களோட கடை பேர் வந்து கெட்டு போகக்கூடாது, அதுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே எங்கள் கடையில் குவாலிட்டி தான் முக்கியம், கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி இன்டர்ஃபியர் ஆகிட்டு உங்களுக்கு அனுப்பின ப்ராடக்ட் வந்து 5 லட்ச ரூபா வருது, அதில் ஒரு 20% வந்து நாங்கள் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கூப்பன் தரோம், நீங்கள் அதுக்கு அடுத்த டைம் ஆர்டர் போடும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. அதுக்கு வீரா இருந்துட்டு இது எங்கள் கடையில் நடந்த தப்பு, அதனால் நான் ஒரு ஆஃபர் தரேன், நீங்கள் வந்து இப்போ வாங்கின ப்ராடக்ட் அத்தனையும் திருப்பி எங்கள் கடைக்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க, நீங்கள் வாங்கின துணிக்கு எல்லாத்துக்கும் 5 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, அதையும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றோம், அது போக நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணினீங்களோ அந்த ப்ராடக்டான துணியை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம், ஒரு பைசா காசு இல்லாமல் நீங்கள் துணியை நல்லபடியாக வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு வீரா சொல்கிறான். உடனே கண்மணி இருந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணனா நம்ம கடைக்கு நஷ்டம்தான் வரும், வீரா சொல்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க மாமா கிட்ட சொல்கிறா. உடனே ராமச்சந்திரன் இருந்துட்டு கண்மணி சொல்கிறது தான் கரெக்டு, ஏன்னா என் மனசுக்குள்ளே இருந்தது அவள் அப்படியே சொல்லிட்டா, இதுதான் கரெக்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கார்த்தி நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் வள்ளி இருந்துட்டு போக வேணாம், என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாற நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் கிளம்பி போக தான் போகிறேன், அப்பாவுக்கு என் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லை, கடையில் இருக்கிற அத்தனை பேத்து முன்னாடி என்னை அடிச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா இருந்துட்டு நீ கிளம்பி போயிரு கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே போட்டிருக்கிற பழியை நீ தொடச்சிட்டு தான் போகணும், நீ எந்த தப்பு பண்ணல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு வீரா சொல்கிறான். கார்த்தியும் வீரா சொல்கிறத கேட்டுட்டு வீட்லேயே இருந்துக்கிறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு மாறனும் வீராவும் கேட்குறாங்க. நீ ப்ராடக்ட் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருப்பேன்னு எங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு யார்கிட்ட ஆர்டர் எடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தியும் ஒரு கம்பெனியோட நேம் சொல்லி சொல்கிறாங்க. அங்கே ஃபோன் பண்ணி மாறன் கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்டா குவாலிட்டியானதான்னு கேட்குறாங்க. நான் இவ்வளோ நாள் என்ன ப்ராடக்ட் கொடுத்தனோ அதே தான் இப்போவும் கொடுத்துருக்கேன், யார் கடையிலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, மணி அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு மணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லை நான் எடுத்துகிட்டு வரல, புது டிரைவர் தான், புதுசாக வந்த டிரைவர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் போகல அப்படின்னு மணி அண்ணன் சொல்கிறாங்க. சரி புது டிரைவருக்கு ஃபோன் பண்ணலான்னு மாறன் கூப்பிடும்போது ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் ஆயிடுது. சரி கடையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி எங்கே போயிட்டு அந்த டிரைவர், அவன் இருக்கிற இடத்த போய் செக் பண்ணு அப்படிங்கும் போது அவர் இப்போ தான் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ தப்பு இருக்குன்னு மாறன் வந்து ஃபோனை வச்சுட்டு சரி அந்த செக்யூரிட்டி இருந்தான்ல குடோனோட அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. அவரும் ஃபோன் எடுக்கல. அப்போ இவங்க 2 பேர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், சரி நம்ம கண்டுபிடிக்கலான்னு 3 பேர் கிளம்புறாங்க. டிரைவரும் செக்யூரிட்டியும் 2 பேரும் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வீரா இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான் அப்படிங்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்களா இல்லை மறைப்பாங்களா அப்படின்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம்.